சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயோட வீட்டுல பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பரா கொண்டாட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்னபூர்ணியம்மா வெளியில போயிட்டு இருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது தன்னோட மக வீட்டுக்கு வந்து பொங்கலை வந்து ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் குறையா இருக்கிறாங்க, நம்ம வித்யாமா தாங்க. ஸோ இந்த பொங்கல் டைம்ல நம்ம வித்யாமா என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டத்தையும் வந்து அடக்கி வைக்குவாங்க நம்ம வித்யாமா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வெண்பா ஒரு பக்கம் பொங்கலுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மல்லியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொங்கல் வைக்கிற பானை எல்லாத்தையுமே. ஆனா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாம ரொம்ப அழகா மேக்கப் ஆகி வந்து நிக்கிறாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும். ஏன்னா அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா, அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக போறாங்க. அங்கதாங்க பெரிய ராஜேஸ்வரி வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி இங்க பாரு, நிறுத்து, யாரை கேட்டு நீ பொங்கல் வைக்கிற? இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அத்தோட நிறுத்திக்கோ. இந்த பொங்கலை வந்து நான் தான் வைக்கணும், நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் தான் பொங்கல் வைக்கணும், இதுல மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா பெரிய மேடம், சின்ன மேடம், என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த வீட்டோட மருமக மல்லிதான் ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் வைக்கணும், நீங்க எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்குங்க, எதுக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து இங்க பார், நீ வந்து இந்த வீட்டுக்கு ஒண்ட வந்துற, நீ எல்லாம் எனக்கு வந்து சொல்லக்கூடாது, ஏன் விருப்பம் போல இந்த பொங்கலை நான் தான் வைப்பேன், இதுல மாற்றமே இல்லை, இது என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா மல்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விடாப்பிடியாதான், இங்க பாருங்க அப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த வீட்டோட மருமக நான் தான், விஜயோட பொண்டாட்டி நான் தான், அதனால இந்த பொங்கலை நான் தான் வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சண்டை தாங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லி இங்க பாரு, உன்னை இந்த வீட்டுக்கு என் தம்பி எந்த நிலைமையில கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பி வந்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியா தான் நினைக்கிறான், அதனால இந்த பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினைக்காத. இந்த பொங்கலை வந்து இந்த வீட்டு மருமக வைக்க போறா, இந்த வீட்டு மக வைக்க போறா சொல்லிட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா சவாலே நம்ம மல்லி கிட்ட விடுறாங்க. மல்லிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா மல்லிக்கு சப்போர்ட்டிவா நம்ம அன்னபூர்ணியம்மா இருக்கிறாங்க. அப்படியா சின்ன மேடம், பாக்கலாம் யார் இந்த பொங்கலை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மாவும் சவாலுக்கு சவால் விடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த பொங்கலை வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.